ஹாய், வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ்லலாம் நம்ம லென்த்து கான்ட்ராக்ஷன் பார்த்துருப்போம். லென்த்து கான்ட்ராக்ஷன் பார்த்துருப்போம், டைம் டைலேஷன் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து மாஸில் என்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எம் வந்து வேரி ஆகுமா? நோ, ஆகாது. எம் வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சரியா? பட் இப்போ நம்ம ரிலேட்டிவிட்டி கான்செப்டை எடுத்துகிட்டு வரோன்னா டெஃபினட்டாக மாஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஒரு பர்சன் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் ஒரு மாஸ் வந்து அதே தான், ஓடிட்டு இருந்தாலும் அதாவது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் ஓடினாலும் அவர் மாஸ் வந்து சேம் தான், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவிட்டியில் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் அதாவது லைட் வெலாசிட்டிக்கு கம்பேரபிளாக நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா என்னோடய மாஸ் வந்து வேரி ஆகும். ஹியர் மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. மாஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வேரி ஆகும்னா நமக்கு ஆல்ரெடி நோன் ஃபேக்டர் தான். m is equal to m0 divided by root of 1 minus v squared by c square. ஸோ இந்த அளவுக்கு மாஸில் வந்து வேரியேஷன் இருக்கும். மாஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கிடையாது, அது வந்து டிபெண்ட் ஆன் வெலாசிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறது தான் வேரியேஷன் ஆஃப் மாஸ் வித் வெலாசிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் எனக்கு v is equal to cன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்? m is equal to m0 divided by root of 1 minus this and this same அப்படின்னா 1ன்னு வரும். 1 minus 1 என்ன? 0. அப்போ m0 divided by 0. ஸோ சம்திங் எனிதிங் பை 0 என்ன? இன்ஃபினிட்டி. அப்போ மாஸ் வந்து இன்ஃபினிட்டியாக போகும். பட் ஐடல் கேஸில் இன்ஃபினிட்டியை நம்ம சொல்ல முடியாது, அப்போது ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ மாஸ் வந்து டூ ஹை எப்போ அப்படின்னா velocity is comparable or equal to velocity of light ன்னு போகும்போது மட்டும்தான். பட் இது பாசிபிளாக ப்ராக்டிக்கலாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம லைட் வெலாசிட்டியில் கன்ஃபார்மாக போகிற மாதிரி எந்த ஆப்ஜெக்டும் இதுவரை நம்ம பார்த்ததே கிடையாது. எக்ஸப்ட் பிளாக் ஹோல். இப்போ பிளாக் ஹோல் கான்செப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா பிளாக் ஹோலுக்கும் அதனோட வெலாசிட்டி வந்து லைட் வெலாசிட்டியை விடவே அதிகம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே லைட் வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆக முடியாது. ஓகேவா? அண்ட் மோரோவர் அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம மாஸ் என்ன ஆகும்? ரொம்ப 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 ஹையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரீசன் அண்ட் அசர்ஷன் கொஷின்ஸில் வந்து கேட்கலாம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ எந்த ஆப்ஜெக்ட் ஆச்சும் லைட் வெலாசிட்டி விட அதிகமாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் வந்து நோவாக இருக்கணும். இப்போ லைட் வெலாசிட்டியில் ஒரு ஆப்ஜெக்ட் போகுது அப்படின்னா அதோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேங்க்யூ.